பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சல்ஃபர் ஆட் பண்ணிடுவாங்க. அதுதான் ரொம்ப பெரிய தவறு. எண்ணெயிலையா? எண்ணெயில் இல்லைங்க, தேங்காயை கொப்பரையாக மாற்றும் போது தேங்காய் சல்ஃபர் போட்டுரும். ஆமாம், சல்ஃபர் போடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சன்ட்ரை இருந்ததுன்னா தேவையில்லை. பட் இந்த மாதிரி டல் கிளைமேட் இருந்தாலோ லேசான மழை இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்துட்டு உங்களுக்கு உள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னம்னா உள்ள சல்ஃபர் புகை போட்டுருவாங்க. ஸோ அந்த சல்ஃபர் வந்து தேங்காய் உறிஞ்சி அதை தான் நம்மளுக்கு ஆயிலை கொடுக்குறாங்க. அதனால இங்கே நாங்கள் அதெல்லாம் கூடாதுங்கிறதுனால ட்ரையர் வச்சுருக்குறாங்க. ஸோ ட்ரையர் வச்சுக்கிறப்போ அது நம்ம தேங்காய் நம்ம பருப்பாக மாறிடுது. இங்கேயே நம்ம செக் வச்சுருக்கிறோம், நம்ம எண்ணெய் ஆட்டிக்கிறோம். விவசாயத்துல இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நம்ம சேனல்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். பட் அதே நேரத்துல இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு தேவையான மூல பொருட்கள் எது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. கோயம்புத்தூர் ஆனைமலை பகுதியை சேர்ந்த நம்ம ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து தேங்காய் விவசாயத்தை பண்ணி அதை மதிப்பு கூட்டுறதுக்கு எந்தெந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துறாரு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க தயாரா இருக்காரு. சோ அது என்ன எப்படி அப்படிங்கறத நம்ம வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். நாங்க மேகலா கண்ணன். ஃபர்ஸ்ட் வேல்யூ அடிஷன் வந்து கோகனட் ஆயில். அதுக்கு மூலப்பொருள்ங்கிறது நத்திங் பட் கோகனட், தேங்காய் தான். ஸோ அந்த தேங்காயை இங்கேயே நாங்கள் ட்ரை பண்ணிக்கிறோம். அதான் பியூட்டிக்கு வெளியே கொண்டு போகிறதில்ல, மற்றவங்கள நம்புறதில்லை. ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சல்ஃபர் ஆட் பண்ணிடுவாங்க. அதுதான் ரொம்ப பெரிய தவறு. எண்ணெயிலையா? எண்ணெயில் இல்லைங்க, தேங்காயை கொப்பரையாக மாற்றும் போது தேங்காய் சல்ஃபர் போட்டுரும். ஆமாம், சல்ஃபர் போடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சன்ட்ரை இருந்ததுன்னா தேவையில்லை. பட் இந்த மாதிரி டல் கிளைமேட் இருந்தாலோ லேசான மழை இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்துட்டு உங்களுக்கு உள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னம்னா உள்ள சல்ஃபர் புகை போட்டுருவாங்க. ஸோ அந்த சல்ஃபர் வந்து தேங்காய் உறிஞ்சி அதை தான் நம்மளுக்கு ஆயிலை கொடுக்குறாங்க. அதனால இங்கே நாங்கள் அதெல்லாம் கூடாதுங்கிறதுனால ட்ரையர் வச்சுருக்குறாங்க. ஸோ ட்ரையர் வச்சுக்கிறப்போ அது நம்ம தேங்காய் நம்ம பருப்பாக மாறிடுது. இங்கேயே நம்ம செக் வச்சுருக்கிறோம், நம்ம எண்ணெய் ஆட்டிக்கிறோம். ஸோ எண்ணெயை பொறுத்த வரலும் ரா மெட்டீரியலுங்கிறது நத்திங் பட் தேங்காய் ஒன்று. ஓகே. ஆயில் அடுத்து அப்படி ஆயில் ஆகியாச்சுங்க. இப்போ இந்த ஆயிலில் வந்துட்டு ரா மெட்டீரியல் வந்து தேங்காய். இப்போ அந்த ஆயிலை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. ட்ரையிங், அதாவது சன் ட்ரையும் பண்ணலாம். சூரிய வெளிச்சம் நல்லா கிடச்சுன்னா அதிலே பண்ணிக்கலாம். சூரிய வெளிச்சம் பத்தாமல் இருக்கும். சில நேரங்களில் திடீர்னு மழை வந்துட்டால் அது எடுக்கணும், இல்லைன்னு கெட்டு போயிடும். அதுக்காக நம்ம சோலார் ட்ரையர் போட்டுக்கிறோங்க. சோலார் ட்ரையரில் உள்ளே இருக்கும்போது என்னென்னா, மழையே பெஞ்சாலும் குவாலிட்டி நமக்கு கிடையாது. ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து வெளியே வந்து ஒரு நீங்கள் 6 நாள் 7 நாள் காய வைக்கணும். ஓகே. வேறு அதில் ட்ரையரில் போட்டிங்கன்னா 2 நாள், மேறுனா 3 நாள். அப்போ நமக்கு லேபரும் குறையுதுங்க. உள்ளே வைக்கணும், வெளியே வைக்கணும், மழை வந்துடும், பயந்துக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல். அதனால ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் தேங்காய். ஓகே. மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையருங்க. ட்ரையர் ஒன்று இருக்குது. ஆடுறதுக்கு செக், அவ்வளோதான். மரச்செக் அவ்வளோதான். ஸோ 3 தான். தேங்காய், சன் ட்ரையர், அப்புறம் மரச்செக். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் முடிச்சு. அடுத்தது வந்து சோப்புக்கு வரும். ஆமாம், சோப்புக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நம்ம இங்கே செய்கிறது ஹேண்ட்மேடு ஹெர்பல் சோப். மூலிகைகள் நிறைய சேர்த்து தான் அந்த சோப். ஒவ்வொரு சோப்புலேயுமே 8 வகையான சோப்பு, 9 வகையான சோப்பு செஞ்சாலும் கூட எல்லா சோப்புலேயும் மூலிகைகள் இருக்குதுங்க. ஒன்று அதிகம் பண்ணிப்போ, ஒன்று குறைச்சிக்குவோம். அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ஆனால் மூலிகை இல்லாத சோப்பே கிடையாது. ஓகே. எந்த மாதிரி மூலிகைன்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்திங்க, வேப்பம் தழை, கொழுந்து, இல்லாட்டி அலோவேரா, சோத்துக்கத்தாழை, குப்பை மேனி, அந்த மாதிரி நிறைய சேர்த்துறேங்க. ஆனால் இது எல்லாமே என்னுடைய தோட்டத்திலே வச்சுருக்கிறதுனால ஒன்னொன்றும் ஃப்ரெஷ்ஷாகவே போடுறேங்க. இது எல்லாமே இங்கேயே இருக்கு. எல்லாம் இங்கேயே வளர்க்குறீங்க. இந்த பர்பஸ்க்காகவே. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா தான் அதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்குதுங்கிறதுனால என்னுடைய கேம்பஸ்குள்ளேயே எல்லாம் வளர்த்தி, ஸோ எல்லாம் வந்து அது செய்கிறேங்க. ஸோ அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் பேஸு, ரெண்டாவது இந்த மூலிகைகள், இது நான் சொன்ன ஐட்டங்கள் எல்லாம் கொடுங்க. அடுத்தது தண்ணீர், அப்புறம் காஸ்டிக் சோடா, ப்ளஸ் சென்ட்டுங்க. சென்ட்டுனா நாங்கள் சிந்தட்டிக் போகிறது இல்லைங்க, எசென்சியல் ஆயில்ஸ். சென்ட்டுங்கிறது வந்து எசென்சியல் ஆயில்ஸ் போடுறீங்க. எந்த மாதிரி? அதான் சாண்டில், லெமன் கிராஸ், இல்லைன்னா பப்பாயா. எசென்சியல் ஆயில் தான். சென்ட்டுங்கிறதுனா அவங்க சிந்தட்டிக் தான் சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை உபயோகித்தேன். வாசனைக்காக. அதுக்கும் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணலைங்க. ஸோ சோப்பை பொறுத்தவரையிலும் இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸுங்க. அந்த சோப்புக்கு வந்து கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம தேக்க மரத்தினுடைய இளம் தளிரை அது கூட போட்டுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு லேசான
ஒரு ரோஸ் கலர் மாதிரி கிடைக்கும். ராமகிருஷ்ணன் ஐயா வந்து ரொம்ப அழகா இந்த தேங்காய் விவசாயத்தை பண்ணிட்டு எந்தெந்த மாதிரியான பொருட்கள் தேங்காய் மூலியமா தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி தேங்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எந்தெந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கலாம், எப்படி எல்லாம் நீங்க இதை வந்து மதிப்பு கூட்ட முடியும் அப்படிங்கறத இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த விவசாய தொழில் முனைவு தேங்காய் மதிப்பு கூட்டுதல் கோர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கண்ணாடி, பின்ன அந்த எண்ணெயும் தண்ணியும் கலக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு சின்ன மோல்டு, என்ன ஷேப்பில் நமக்கு சோப்பு வேணுமோ அதுக்கு உண்டான ஒரு மோல்டு, ஒரு கரண்டி வந்து உள்ளே ஊற்றுறோம். அவ்வளோதான். இங்கே மிஷினுங்கிறதோ இதோ ஒன்றும் கிடையாதுங்க. சில நேரங்களில் மிக்சிங்காக கிளைமேட் சரியில்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக மட்டும் நம்ம ஆர்டினரி மிக்சிங் வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, தயிர் கிடையாது, அதை வச்சுருக்கிறோம். அவ்வளோதான். வேறு மிஷினுங்கிறதோ இதில் அது எப்போ யூஸ் பண்ணுறது இல்லைங்க. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்து ரொம்ப நேரம் அவங்க டைம் எடுத்துக்கணும்னா மட்டும் அந்த மிக்சிங் பண்ணுவாங்க. மதர்வைஸ் தூக்கி எறிஞ்சிருவாங்க, கையிலேயே சுற்றி எடுத்து போட்டுருவாங்க. மிஷினுங்கிறதோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு கண்ணாடி, ஒரு மோல்டு, ஒரு பாத்திரம், ஒரு கரண்டி, அவ்வளோதான். அமேசிங். ஸோ நமக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து இவ்வளோ தான் இல்லையா? இப்போது ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், சோப்புக்கான இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. மூலிகை வந்து நமக்கு கிடைக்கும், எய்தர் நம்மளே விளைய வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபார்மில் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். இப்போது சன்ட்ரேயர், அதுக்கப்புறம் மரச்செக்கு, இது வாங்கணும் இல்லை செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது நான் சன்ட்ரேயர் நான் எங்கே போய் வாங்குறது, அது செட்டப் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன ஆகும்? அதாவது ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வந்து ட்ரையிங் யூனிட்டு நிறைய இடத்துல தேவைப்படுது. நம்ம ஆயில் போகிறதுக்காக மட்டும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ விதை இருந்தாலும் சரி, அல்லது நட்மெக், ஜாதிக்காயினுடைய பத்திரி பூ இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே ட்ரை பண்ணினா தான் நீங்கள் ஸ்டோர், ஈவன் குருமிளகு, எங்கிட்ட உள்ள ஐட்டம் எல்லாம் சொல்லுங்க, இது எல்லாமே சுத்தமாக காய வச்சுக்கணும். மினிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வருஷம் கூட வச்சுருந்து விற்கலாம். மார்க்கெட்டுக்காக நீங்கள் வெயிட், அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் ஃபங்கஸ் ஆகிடும். அப்படி பார்க்குறப்போ விவசாயத்தில் கண்டிப்பாக இது தேவைங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னா இது இருந்தால் ஈஸியாக இருக்கும். கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடியில் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நான் போட்டுக்கிறது வந்துங்க 40க்கு 10 அப்படிங்கிற சைஸில் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. சரி, அதுக்கு வந்துட்டு நியர்லி 3 lakhs ஆகுதுங்க. 50% சப்சிடி இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் 1.5 லட்சம் நான் செஞ்சேன்னா அவங்க 1.5 லட்சம் போட்டு நம்ம கட்டி கொடுத்துட்றாங்க. ஓகே, அதுதான் நம்ம யூஸ் பண்ணி. இது யார் கட்டி தருவா? செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம யாரை அணுகணும்? அதாவது கவர்மெண்ட்லேயே வந்து அப்ரூவ்டு கம்பெனிஸ் 4-5 இருக்காங்க. ஸோ அவங்க 4-5 கம்பெனியில் உங்களுக்கு எந்த கம்பெனி நீங்கள் விரும்புகிறீங்கன்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ வி கேன் சூஸ். நம்ம சேர்க்குற கம்பெனிக்காரர் வந்து போட்டுக்கணும். இது ஒன்று. இப்போ மரச்செக்கு எப்படி? மரச்செக்கு வாங்குறது? மரச்செக்கு வந்து கோயம்புத்தூர்லேயே நிறைய செய்கிறாங்க. தோராயமாக வந்துட்டு மரச்செக்குக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ ஆகும்? மரச்செக்கோட விலை இப்போ வந்து கேரளி 1.5 lakh to 2 lakhs வருதுங்க, அந்த அளவுக்கு. இப்போ ஸோ நமக்கு மூலப்பொருள் அப்படின்னு, அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சன்ட்ரை மிஷின் ஒன்று, அதாவது சன்ட்ரை யூனிட் ஒன்று கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் ஆகுது. ஆனால் அதுக்கு நமக்கு மானியமும் கிடைக்கும் போது ப்ளஸ் மரச்செக்கு வாங்க போகிறோம், அது ஒரு 1.5 லட்ச ரூபா. மரச்செக்குமே அதுக்கும் மானியம் உண்டு. ஓகே. ஆனால் ப்ராப்பராக முன்னாலேயே அப்ளிகேஷன் கொடுத்துடணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான ஒரு லிமிட் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம லேட்டில் போனோம்னா அடுத்த வருஷம் வாங்கிட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி அதுக்கு உண்டுங்க. ஓகே. இந்த ஒரு வீடியோவில் தேங்காய் மதிப்பு கூட்டுறது எப்படி, அதுக்கு எந்தெந்த மாதிரியான பொருட்கள் தேவைப்படும், அண்ட் எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் சூட் ஆகும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது மூலியமா இன்னும் எக்கச்சக்கமாக எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி பாஸ்வாலா அப்ளிகேஷனை செக் பண்ணி பாருங்க. அந்த கோர்ஸை முக்கியமாக தவறாமல் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.